வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சிசிறுகுமார், கிருஷாந்த் ராஜ், சுகந்தா துசிதர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இலங்கை கடற்பரப்பிலிருந்து இந்திய மீனவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் இலங்கை கடற்படையினர் நேற்று முன்னெடுத்த தேடுதலின் போது இந்திய மீனவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ராமநாதபுரத்தை சேர்ந்த கருப்பையா முன்னுசாமி என்ற 55 வயதான மீனவரே சடலமாக மீட்கப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் விபத்துக்குள்ளான படகொன்றில் இருந்து 5 மீனவர்களை கடற்படையினர் மீட்டு அழைத்து வந்தபோது அவர்களின் படகு நீரில் மூழ்கியுள்ளது. நீரில் மூழ்கிய 5 மீனவர்களையும் கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர். இதன்போது இந்திய மீனவர்களின் மற்றொரு படகில் இருந்தவர்கள் கடற்படையின் படகை மோதிவிட்டு தப்பிச் செல்ல முயற்சித்த போது அந்த படகு கவிழ்ந்துள்ளது. இந்த படகிலிருந்து 3 மீனவர்களை கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது மீனவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடற்படையினரால் மீட்கப்பட்ட 8 மீனவர்களும் இன்று ஊர்காவற்றுறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மீனவர்கள் 8 பேரையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளார். 500க்கும் அதிகமான இந்திய படகுகள் நெடுந்தீவு கடற்பரப்பிற்குள் நேற்று முன்தினம் இரவு அத்துமீறி நுழைந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. இதன்போது 2 படகுகளுடன் கைது செய்யப்பட்ட 9 மீனவர்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 9 பேரும் தமிழகத்தின் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர்கள் என அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இதேவேளை கிளிநொச்சி, பூநகரி, கிராஞ்சி கடற்பகுதியில் கைது செய்யப்பட்ட 11 இந்திய மீனவர்களும் 21ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்று கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். தமிழக மீனவர்கள் 20 பேர் கைது செய்யப்பட்டமைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட 20 தமிழக மீனவர்களும் பொங்கல் பண்டிகைக்கு முன்னர் தமிழகம் திரும்பவும் அவர்களின் படகுகளை மீட்பதற்கும் மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களின் படகை இலங்கை கடற்படையினர் மோதியதன் காரணமாகவே மீனவர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போனதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை அரசின் அத்துமீறல்கள் எதையும் இந்தியா கண்டிக்காததே இலங்கைக்கு அதீத துணிச்சலை கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்று 7 மணி சார், 7 மணிக்கு ஒரு 50 போட்டு வந்து கரையை எல்லா போட்டு இந்தியன் பார்டர் மேலே கொஞ்சம் வள வச்சாங்க சார். மீன் பிடிச்சாங்க. அது கொஞ்சம் கரையை நான் வச்சேன். ஆளுங்க கம்மியாக தான் நான் 3 நம்பர் தான் சார். நம்ம போன மொத்தம் 3 பேர் தான் இருந்தோம். அதெல்லாம் முடியல சார். முடியாமல் எங்களை வந்து பிடிச்சிட்டாங்க. அவங்களாம் போயிட்டாங்க சார். நாங்கள் மாட்டி கிடச்சேன். கிளாஸ் தான் உடைச்சி சார். எங்களை வந்துட்டு பின்னாடி ரோப் போட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு சார். நடக்கவும் சார் ரொம்ப மோசம் தான். ரொம்ப வலிக்குது சார். மீனவர்கள் சிறைபிடிப்பதும் படகுகள் சிறைபிடிப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. யாரு தவறு செய்கிறாரோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இலங்கை அரசு யாரு கடத்தல் பண்றாங்களோ, இலங்கை அரசுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, அவர்கள் மீது கஞ்சா கடத்துகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த படகையே கடலை வச்சு கொளுத்திடணும். அப்படியே தப்பு பண்றவர்கள் மீது எடுப்பதை விட்டுவிட்டு அன்றாட வைத்து பிடிப்புக்காக மீன் பிடிக்க வருகின்ற மீனவர்கள் மீது எடுப்பது கொஞ்சம் வேதனையா இருக்கிறது. இதேவேளை தனது தந்தையின் சடலத்தை தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்குமாறு உயிரிழந்தவரின் மகள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தில் இன்று கோரிக்கை மகஜர் கையளித்துள்ளார். எங்கள் அப்பா பாடி இங்கே இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்தது. உண்மை சம்பவம் 3 பேர் வந்த பிறகு தான் எங்களுக்கு தெரியும். மற்றபடி எனக்கு எங்கள் அப்பா பாடி எங்களுக்கு வேணும். இறுதிச் சடங்கு செய்கிறதுக்கு எங்கள் அப்பாவுடைய பாடி வேணும் சார். ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க போனால் இந்திய மீனவர்களுடைய தொகை அதிகமாக வரதால் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தின் மத்தியில்
மத்தியில் அவர்கள் பிறங்கடலுக்கு போய் தொழில் செய்வதை தவிர்த்து வருகின்றார்கள். ரோலர் தொழில் செய்கிறதால அந்த வேலைகள் எல்லாம் வெட்டி இழுபட்டு போகிறதால எங்களோட தொழிலாளிகள வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கு இந்த பிரதேசத்தை தீவகத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலர் தொழில் அவங்க பெரிய போட்டுகளை கொண்டு வந்து இந்த ஆழ்கடலில் போட்டு இந்த ரோலர் அடிக்கிறதால இங்கே உள்ள இந்த பவளப்பாறைகள் இந்த மீன்கள் தங்கி பெருகக்கூடிய இடங்கள் எல்லாம் அழிபட்டு கடலெல்லாம் அந்த மீன் இல்லாமல் போய்கொண்டு இருக்கு. இந்திய மீனவர்களின் படகுகளை மோதி சேதப்படுத்தியதாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானவை என இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் காரணமாக வடபகுதி மீனவர்களின் வலைகளுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசிப்பவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறும் எனவும் இலங்கை கடற்படை மேலும் குறிப்பிட்டுள்ளது. அண்மை காலத்தில் அரசாங்கம் செலுத்த வேண்டியிருந்த ஆகக்கூடிய கடன் தவணை இன்று செலுத்தப்பட்டுள்ளது. 2014 ஆண்டு பெறப்பட்ட யூரோ முறைக்காக $1 பில்லியன் இன்று செலுத்துவதற்கு நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்தது. இந்த வருடம் $5.9 பில்லியன் கடன் தவணையை செலுத்த நேரிட்டுள்ளதுடன் அதில் ஒரே தடவையில் செலுத்த வேண்டிய ஆக கூடுதலான கடன் தவணையை இன்று செலுத்தப்பட்டுள்ளது. செலுத்த வேண்டிய தொகையில் $2.6 பில்லியன் இந்த வருடத்தில் முதல் காலாண்டில் செலுத்த வேண்டியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று செலுத்த வேண்டியிருந்த $1 பில்லியன் 3 அரசு வங்கிகளினூடாக பெறுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த தொகையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போயுள்ளதாக மத்திய வங்கி மற்றும் நிதி அமைச்சின் தகவல்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய வெளிநாட்டு கையிருப்பில் இருந்து தொகையை பெற்று கடன் தவணை செலுத்தப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த கடன் தவணையையும் வெளிநாட்டு கையிருப்பை பயன்படுத்தி செலுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தாலும் 52 நாட்களாக ஏற்பட்ட நிலைமை காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் தமது பணத்தை மீளப் பெற்றுள்ளதால் அந்த இலக்கை அடைய முடியவில்லை என நிதி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை நிதி அமைச்சர் மங்கள சமரவீரம் மற்றும் அமைச்சரவை அந்தஸ்து அற்ற அமைச்சர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா உள்ளிட்ட குழுவினர் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போது வாஷிங்டன் நகருக்கு சென்றுள்ளனர். வாஷிங்டன் நகரில் நிலவுகின்ற வானிலை காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டின் லகார்டுடனான பேச்சுவார்த்தை திட்டமிடப்பட்ட நேரத்தில் நடைபெற மாட்டாது என ஹர்ஷ டி சில்வா டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கும் கடன் வசதியில் இறுதி தவணையை பெற்றுக் கொள்வதற்காக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நிதியமைச்சு ஏற்கனவே அறிவித்திருந்தது. 2015 ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை செலுத்தாத மொத்த அரசு கடன் தொகை சுமார் $2 டிரில்லியன் காணப்பட்டது. அவரது 10 வருட ஆட்சி முடிவுக்கு வந்து 2015 ஆண்டு ஆட்சியிலிருந்து விலகிய போது இலங்கை செலுத்த வேண்டிய மொத்த கடன் தொகை $7.39 டிரில்லியன் அதிகரித்திருந்தது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த 4 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மொத்த அரசு கடன் தொகை $11.2 டிரில்லியன் வரை உயர்வடைந்துள்ளது. மஹிந்த ராஜபக்ச 10 வருடங்களில் சுமார் $5 டிரில்லியன் கடனாக பெற்றிருந்ததுடன் தற்போதைய அரசாங்கம் 4 ஆண்டுகளில் அதற்கு சமனான தொகையை கடனாக பெற்றுக் கொண்டுள்ளவை இதன் மூலம் நிரூபணமாகின்றதல்லவா? இலங்கையில் மொத்த கடன் சுமைக்கு பொறுப்பு கூற வேண்டியது சீனா அல்ல, சுமார் 15% சீனா பொறுப்பு கூற வேண்டும். இலங்கையின் கடன் தொகையில் சுமார் 50% சர்வதேச சந்தை மற்றும் முறைகளுக்குள் அடங்கியுள்ளது. 2017 ஆண்டு இறுதியில் ஒப்பீட்டளவில் சீனாவுடன் தொடர்புடைய கடன் கடந்த 5-6 வருடங்களில் 2% சர்வதேச முறைகளுடன் தொடர்புடைய தொகை 6-9% அமைந்திருந்தது. மூன்றாவதாக சீனாவின் கடன் 19 வருட சுழற்சியையும் சர்வதேச முறைகள் கடன் 7 வருட சுழற்சியையும் கொண்டுள்ளது. ஆகவே சீனாவிடம் கடன் பெறுவது லாபகரமானது. எனினும் நமக்கு கடன் பிரச்சினை உள்ளது. மாதாந்தம் 100 மில்லியனுக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் எவ்வித பலனும் அற்ற நிலையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் விமானம் ஒன்று பல மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதிய விமானத்தை கொள்வனவு செய்யும் போது நடைமுறைப்படுத்திய பிழையான தீர்மானங்கள் காரணமாக இந்த நட்டம் ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு A350 தொடக்கம் 900 இலக்க விமானங்கள் 4 கொள்வனவு செய்வதற்கும் மேலும் 3 விமானங்களை குத்தகை அடிப்படையில் பெற்றுக் கொள்வதற்கும் 2013 ஆண்டு ஏர்கேப் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது.
குறித்த விமானங்களை உற்பத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கடந்த அரசாங்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றத்தின் பின்னர் குறித்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. கொள்வனவு முன்பதிவை ரத்து செய்வதற்காக ஏர்கேப் நிறுவனத்துடன் 98 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீட்டுத் தொகைக்கு மேலும் சில நிபந்தனைகளுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது. அவ்வேளையில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்றதிகாரியாக இருந்த சுரேன் ரத்வத்த செய்து கொண்ட இந்த உடன்படிக்கைக்கேற்ப A330 தொடக்கம் 200 ரக விமானம் ஒன்றை கொள்வனவு செய்ய வேண்டும். வேறு விமான நிறுவனங்களுக்கு வழங்க முடியாமல் இருந்த பழைய விமானம் ஒன்றை ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்தனர். அந்த ஒப்பந்தம் கையொப்பமிட்ட பின்னர் 6 மாதங்களுக்கு முன்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அது கொண்டுவரப்பட்ட நாளிலிருந்து இதுவரை அந்த விமானம் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை. விமானத்தை கொள்வனவு செய்வதற்காக மில்லியன் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டுள்ளது. மாதத்திற்கு 100 மில்லியனை அண்மித்து மக்களின் பணம் செலுத்தப்படுகிறது. நத்தார் மரம் என்றே இதனை குறிப்பிடுவார்கள். இதன் பாகங்களை வேறு விமானங்களுக்கு பொருத்துவார்கள். அந்த அளவிற்கு இந்த விமானம் சுமையாக உள்ளது. இந்த விமானத்தின் பெறுமதி 137 மில்லியன் டாலர்களாகும். நாம் 98 மில்லியன் நட்டஈடு வழங்கியுள்ளோம். மேலும் 35 தொடக்கம் 40 மில்லியன் செலவழித்திருந்தால் புதிய விமானம் ஒன்றை கொள்வனவு செய்திருக்கலாம். பாரிய நிதியை இழப்பீடாக வழங்கி மேலும் 100 மில்லியன் ரூபாவை மாதாந்தம் வீணாக செலவு செய்யும் இந்த உடன்படிக்கைக்கு செல்வதற்கு அனுமதி பெற்றுக் கொண்டுள்ள விதம் புதுமையானது. 2016 ஆண்டு அக்டோபர் 3 அவ்வேளையில் பிரதம நிறைவேற்றதிகாரியாக இருந்த சுரேன் ரத்வத்த நிறுவனத்தின் தலைவருக்கு அனுப்பியதாக கூறப்படும் இந்த மின்னஞ்சலில் முக்கிய விடயம் ஒன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் இந்த கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளுமாறு தலைவருக்கு ஆலோசனை வழங்குமாறு தனக்கு சிபாரிசு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையை ரத்து செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அவசியம் எனவும் அதற்கான அமைச்சரவை பத்திரத்தை அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி நவம்பர் 7 பிரதமருக்கு அறிவித்துள்ளார். பிரதமர் அலுவலகம் நவம்பர் 17 இதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்யுமாறு அவ்வேளையில் விமான நிறுவனம் உள்வாங்கப்பட்ட முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு இந்த விடயம் தொடர்பில் அறிவித்திருந்தது. எனினும் இந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்ட பின்னரே இவை அனைத்தும் இடம்பெற்றன. இந்த உடன்படிக்கை ரத்து செய்யப்பட்ட அக்டோபர் 4 முன்னைய தினமான 2016 ஆண்டு அக்டோபர் 3 விமான நிறுவனத்தின் அப்போதைய தலைவராக இருந்த முன்னாள் தலைவர் அஜித் டயஸ் அவர்கள் ரவி கரு எம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு கபீர் ah@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு மேலும் இருவருக்கும் அறிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையை ரத்து செய்வதற்கு அவ்வேளையில் பிரதமராக இருந்தவர் என்ற வகையில் தீர்மானம் எடுத்துள்ளதாக அறிவித்துள்ளார். எனவே இந்த உடன்படிக்கையை ரத்து செய்வதற்கு பிரதமரின் நேரடி தலையீட்டுக்கு ஏற்ப அவருக்கு நெருங்கி செயற்பட்ட அஜித் டயஸ் அவரின் நண்பரூடாக சட்டபூர்வமாக எந்தவித அனுமதியுமின்றி இதனை செய்துள்ளனர். இந்த கலந்துரையாடலில் கலாநிதி ராஜன் சாரா என்பவர் பங்கேற்றார். இவர் உடன்படிக்கையை ரத்து செய்யும் கலந்துரையாடலில் பங்கேற்றார். அவர் நிதி மற்றும் கொள்கை வகுப்பு அமைச்சின் ஒரு அதிகாரி அல்ல. இவர் சிலவேளை அமைச்சர் ஒருவரின் தனிப்பட்ட நெருங்கியவராக இருக்கலாம். எனவே இவ்வளவு பாரதூரமான உடன்படிக்கையை ரத்து செய்யும் கலந்துரையாடலில் அமைச்சர் ஒருவருக்கு நெருங்கிய ஒருவரே கலந்து கொண்டுள்ளார். எனவே இதன் மூலம் இந்த கொடுக்கல் வாங்கல் சந்தேகத்திற்கு இடமானது என்பது புரிகின்றது. ரத்து செய்யும் போதும் கொமிஸ் வழங்கிய உலகின் முதலாவது நாடே எமது நாடாகும். என்ன நடக்கின்றது என்பது அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியாது. அவர்களுக்கு ஏதேனும் கிடைப்பதாக இருந்தால் அதனை பெற்றுக்கொண்டு கைகளை உயர்த்தி ஆதரவு வழங்குவதையே அவர்கள் செய்கின்றனர். அங்கு செல்லும் அனைவரும் தாம் வாழ்வது தொடர்பில் சிந்திக்கிறார்களே தவிர நாட்டை முன்னேற்றுவது தொடர்பில் சிந்திப்பதில்லை. ஊடகத்திற்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என அந்த கட்சி கூறியுள்ளதாக டெய்லி மிரர் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சமூக செயற்பாட்டாளர்களே எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்திருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அக்டோபர் 26 பின்னர் ஏற்பட்ட நிலைமை காரணமாக மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி இந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை சில ஊடக நிறுவனங்களுக்கு முன்பாக கடந்த வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கைக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் தொடர்பு இல்லை என தி ஐலண்ட் பத்திரிகை நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. எமது விஜயமுனி சொய்சா மிகவும் அதிர்ஷ்டசாலி என நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அனைத்து ஊடகங்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்தால் எவ்வளவு கிடைக்கும்? 100 மில்லியனை பெறுவாரா? உங்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் 10 மில்லியனை பெற்றால் எவ்வாறு இருக்கும்?
சிலர் உள்ளனர். அதனையே கருப்பு ஊடகம் என்பது. கருப்பு ஊடகம் தொடர்பில் ஜனவரி மாதத்தில் சிறந்த விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் என நான் நினைக்கின்றேன். கடந்த வியாழக்கிழமை ஊடக நிறுவனங்களுக்கு முன்பாக ஒன்று கூடிய அரசு சார்பற்ற டாலர்களுக்காக கூச்சலிடும் கும்பலும் கருப்பு ஊடகங்களை வன்மையாக கண்டிப்பதாக கூறியிருந்தது. தாம் தொடர்புபடவில்லை என ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கை வெளியிட்டாலும் உண்மை எது என்பதை நாட்டு மக்கள் அறிவர். அரசு சார்பற்ற டாலர்களுக்காக கூச்சலிடும் கும்பலை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி சேறு பூசும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். சேறு பூசும் வகையில் செயல்படும் அரசு சார்பற்ற டாலர்களுக்காக கூச்சலிடும் கும்பல்களை சட்டத்தின் முன் நிறுத்துவது தொடர்பில் நாம் 2 தடவைகள் சிந்திக்கப் போவதில்லை என்பதை ஞாபகப்படுத்துகின்றோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் எனும் நம்பிக்கையுடன் உழவர் பண்டிகையாம் தை திருநாளை நாளைய தினம் கொண்டாடுவதற்கு தமிழர்கள் தயாராகி வருகின்றனர். கிராம வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்டு நகர வாழ்வியலுக்கு மாறியுள்ள மக்களுக்கு பண்டிகைகள் புத்துணர்வை கொடுக்கின்றன என்பதில் ஐயமில்லை. எரிவாயுவுக்கு பழகிப்போன நகரவாழ் மக்கள் பொங்கல் பண்டிகைக்கான மன மகிழ்வுடன் மீண்டும் மண்பானையையும் விறகையும் தேட ஆரம்பித்துள்ளனர். தைத்திருநாளை பாரம்பரிய முறைப்படி கொண்டாட வேண்டும் என்பதில் தலைநகர் வாழ் தமிழர்களும் ஆர்வம் காட்டுகின்றனர். தோரணம் கட்டி மண்பானையில் புத்தரிசி பொங்கல் பொங்கி கரும்பு உண்டு உழவர் திருநாளை கொழும்பில் கொண்டாடுவது என்பது சற்றே சிரமமானது. அதற்கான பொருட்களை கிராமங்களை போன்று எளிதில் இங்கு பெற்றுவிட முடியாது என்பதே அந்த சிரமத்துக்கு காரணம் எனலாம். பரவாயில்ல, இன்னைக்கு வந்து கரும்பெல்லாம் ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சில இடங்கள்ல ஒரு 300 ரூபாய்ன்னு சொல்றாங்க, 400 ரூபாய்ன்னு சொல்றாங்க. இந்த பையனும் கொஞ்சம் பரவாயில்ல போன தடவையோட. எனினும் தமது உழைப்புக்கு உதவும் இயற்கைக்கு நன்றி கூறும் மரபை அடுத்த சந்ததிக்கு கடத்துவதில் கொழும்பு வாழ் தமிழர்கள் பின்வாங்கவில்லை. தை திருநாளை கொண்டாடுவதற்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் தலைநகரில் இன்று இலகுவில் பெற முடிந்தது. வியாபாரிகளுக்கு புது உத்வேகத்தை கொடுக்கும் நாளாகவும் மன நிறைவுடன் பொருட்கொள்வனவு இடம்பெறும் நாளாகவும் இந்த தினம் மாறியுள்ளது. கிழக்கிழங்கை தமிழர்களும் தை திருநாளை கொண்டாடுவதற்கு தயாராகி வருகின்றனர். வடமாகாணத்தில் தமது தோட்டங்களில் உள்ள கரும்புகளை வெட்டி விற்பனை செய்யும் நடவடிக்கையில் சிலர் ஈடுபட்டனர். தை திருநாளை முன்னிட்டு மண்பானைகளை அலங்கரித்து விற்பனை செய்யும் உத்தியை வியாபாரிகள் இன்று கையாண்டனர். வடமேல் மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களும் தை திருநாளை கொண்டாடுவதற்காக பொருட்கொள்வனவில் இன்று ஈடுபட்டனர். மலையக மக்களும் இன்றைய தினம் கரும்பு புதுப்பானை உள்ளிட்ட பண்டிகை பொருட்களை கொள்வனவு செய்வதை காண முடிந்தது. இந்துக்களாகிய நாம் அதிகாலையிலே இருந்து சூரிய பொங்கல் வைத்து வழிபட வேண்டும். வீட்டு முற்றத்திலே கோலமிட்டு எங்கள் இந்துக்களின் பாரம்பரியமாக மண்பானையிலே பொங்கல் பொங்கி சூரியனுக்கு நைவேத்தியமிட்டு குடும்ப சகிதமாக அறுசுவைகள் உண்டு இந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாட வேண்டும். சூரிய பொங்கல் தினத்திலே பானைகளுக்கு விபூதி, சந்தனம், குங்குமம் இவற்றை இட்டு மாவிலை, மஞ்சள் இலை, இஞ்சி இலை இவற்றை கொண்டு அலங்கரித்து தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடுவோம். வீட்டு முற்றத்தில் கரும்பு, வாழை இவற்றை மங்களகரமாக தோரணங்கள் இட்டு எமது பாரம்பரிய முறையில் இந்த பொங்கலை குடும்ப சகிதமாக கொண்டாடுவோம். உலகவாழ் இந்துக்கள் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். புதிய அரசியலமைப்பு தொடர்பில் தற்போது விவாத நிலைமை உருவாகியுள்ளது. உத்தேச அரசியலமைப்பு 1977 ஆண்டு அரசியலமைப்பை விட பலம் வாய்ந்ததாக அமையும் என உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜ்ர அபேவர்தன கூறியதாக இன்று தி ஐலண்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் அச்சத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் வஜ்ர அபேவர்தன தெரிவித்துள்ளார். எவ்வகையிலும் நாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களை நிறைவேற்றுவதில்லை என கடந்த சனிக்கிழமை காலையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பிரதமர் கூறியதாக தி ஐலண்ட் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இன்னும் அரசியலமைப்பு தயாரிக்கப்படவில்லை, அவ்வாறுதான் கூறுவார்கள். எனினும் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் அறிக்கை இருக்கிறது, இடைக்கால அறிக்கை இருக்கின்றது, பாராளுமன்றத்தில் விவாதம் நடைபெறும். எனினும் நாம் அதனை தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம். ஒவ்வொரு குழுக்களுக்கும் அபிலாஷைகள் காணப்படும். அந்த அபிலாஷைகள் தெளிவானது. எனினும் அது நாட்டிற்கு பாதகமாக அமையும் ஒன்றிணைவு இல்லை. 72ஆம் ஆண்டு அம்மையார் முழுமையான அரசியலமைப்பு சபை ஒன்றை உருவாக்கினார். அதனால் 72ஆம் ஆண்டு அரசியலமைப்பு உருவானது. அவ்வாறு வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும்.
பாராளுமன்றத்தில் மாத்திரம் அரசியலமைப்பு சபையை நியமித்துள்ளமையால் அதற்கு நாட்டு மக்கள் விருப்பமா இல்லையா என்பதை எவ்வாறு அறிந்து கொள்வது? நாட்டின் நிறைவேற்று அதிகாரம் ஜனாதிபதியிடம் இருக்க வேண்டும் என நாம் ஜனாதிபதியை கண்டியில் சந்தித்த போது கூறினோம். பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர் ஒருவரை அனுப்ப முடியாத நிலைமை தற்போது உருவாகியுள்ளது. அவர்கள் தமக்கு தேவையான விதத்தில் செயற்பட்டால் ஏன் நாம் அவர்களை தெரிவு செய்கின்றோம்? இவர்கள் இந்த அரசியல் அமைப்பின் மூலம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தினால் தெரிவு செய்யப்படும் முறைக்கு செல்வது தொடர்பில் கலந்துரையாடுகின்றனர். அது மிகவும் பாரதூரமான விடயம். பிரதான பதவிக்கு அவ்வாறு பின்புலத்தை ஏற்படுத்துவது சிறந்தது அல்ல. பிரதானතම විධායක නිලයට එහෙම මේ පසුබිමක් ඇති කරවන්න කොහොමද? வடமாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தவராசா இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த சபையிலே அந்த வரைவை பிரஸ்தாபித்து கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் உரையாற்றும் போது இந்த வரைவில் அல்லது சமர்ப்பிக்கப்பட்ட வரைவில் அதற்கு முரணான விடயங்கள் இருந்தாலும் அதுதான் வெறும் என்று எதிர்பார்க்க முடியாது புதிய அரசியலமைப்பில் என்று திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றனர். இதற்கு மேலும் இந்த யுஎன்பி அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த வரைவு வர முடியாது. இவ்வளவு தடைகளையும் தாண்டி வரக்கூடிய சாத்தியக்கூறு இந்த யுஎன்பியே இந்த வரவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் இது வெறும் என்று நாங்கள் என்னென்று நம்பிக்கை கொள்வது. இந்த புதிய வரவிலே அருகருகே உள்ள மாகாணங்களை இணைப்பதற்கான ஏற்பாடு உள்ளதாக கூறப்பட்டிருக்கின்ற சரத்து அது நல்ல விடயம். பாராளுமன்றம் அருகருகே உள்ள மாகாணங்களை இணைக்கலாம் என்று இது நடக்கப்போற விடயம் இல்லை. அதால இதில் பெருமை கொள்ளக்கூடியதாக ஒன்றும் இல்லை. ஹட்டன் நகரில் நடைபாதையில் வியாபாரம் செய்த பலரை அங்கிருந்து அகற்றுவதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நாளைய தினம் கொண்டாடப்படவுள்ள தைப்பொங்கலை முன்னிட்டு ஹட்டன் நகரிலும் மக்கள் ஆர்வத்துடன் பொருட்கொள்வனவில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் நடைபாதையில் வியாபாரம் செய்த பலரை அங்கிருந்து நீக்குவதற்கு இன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொழிலும் இல்லாம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து தூக்குனா நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் எவ்வளோ சரி 10 ரூபா எங்களுடைய பெருநாளுக்கு 10 ரூபா தேடிக்கிட்டு அதை செய்கிறோம். 400 நோயாளி 30 வருடங்களாக நடைபாதையிலேயே இருக்கின்றேன். நமக்கு இதற்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும். நமக்கு இவ்வாறு செய்ய வேண்டாம். இன்றைய தினம் வருகின்ற தைப்பொங்கலை முன்னிட்டு ஹட்டன் டிக்குவா நகரசபையில் நடைபாதை வியாபாரத்தை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடைபாதை வியாபாரத்தை தடை செய்வதன் நோக்கம் கட்டாயம் எல்லா வியாபாரிகளும் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாமலே இந்த நடைபாதை வியாபாரம் செய்கின்றார்கள். அடுத்து இந்த நடைபாதையில் இருக்கும்போது மக்கள் போக்குவரத்து செய்வதற்கு பெரும் சிரமமாகவும் தடையாகவும் உள்ளது. மற்றது இந்த வியாபாரிகள் சில வேளையில் தரமான பொருட்களை கொண்டு வந்து விற்பதில்லை. அப்படி விற்பனை செய்ய விரும்புபவர்கள் கட்டாயம் நகரசபையில் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெற்றால் இந்த வியாபாரத்தை செய்ய முடியும். உத்தரதேவி ரயில் இன்று 2வது தடவையாகவும் பரீட்சாத்த சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. மருதானை புகையிரத நிலையத்திலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்த ரயில் இன்று மாலை யாழ் புகையிரத நிலையத்தை சென்றடைந்துள்ளது. போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் இந்த புகையிரத சேவையை ஆரம்பித்து வைத்தார். 10 புதிய ரயில் என்ஜின்கள் மற்றும் 6 ரயில் பெட்டிகளை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் திட்டத்தின் கீழ் இந்த ரயில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. குறித்த ரயில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி பரீட்சார்த்த சேவையில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்டுள்ள ரயில் பெட்டிகளில் குளிரூட்டப்பட்ட ரயில் பெட்டி மற்றும் விசேட தேவையுடையவர்களுக்கான கழிவறை வசதிகள் என்பனவும் காணப்படுகின்றன. உத்தரதேவி என்ற பெயரில் யாழ் நோக்கி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த ரயில் பழுதடைந்தமையை தொடர்ந்து குறித்த ரயில் இறக்குமதி செய்யப்பட்டு அதே பெயரில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இது வந்து கொழும்புலேருந்து ஒரு விசேட புகையிரதம் ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது இனிவரும் காலங்களில் இந்த புகையிரதம் சேவையில் ஈடுபட இருக்கின்றது. அதற்கான தேதி இன்னும் ஒரு சில நாட்களில் டிபார்ட்மெண்டால் தீர்மானிக்கப்பட்ட பிறகு இந்த ட்ரெயின் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்தப்பட தயாராக இருக்கின்றது. வவுனியாவில் கிணற்றில் வீழ்ந்து 13 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா தாலிக்குளம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நேற்று காலை 10 மணி அளவில் தோட்டத்திற்கு சென்ற இந்த சிறுமி 3 மணி வரை வீடு திரும்பாமையினால் பெற்றோர் சிறுமியை தேட ஆரம்பித்தனர்.
தேடுதல் நடவடிக்கையின் போதே வீட்டிற்கு அருகே இருந்த கிணற்றிலிருந்து சிறுமியின் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. சடலம் வவுனியா பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பூவரசங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் ஒருவருக்கும் பெரிதொருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் வலுப்பெற்றதை அடுத்து சில குழுவினரால் இளைஞன் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்துள்ளார். கட்கோவளம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான இளைஞனை தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். சடலம் பருத்தித்துறை ஆதரவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர இன்று அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். குரல் பதிவு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக போலீஸ் மா அதிபர் அழைக்கப்பட்டதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஆரியானந்த வேலையங்க தெரிவித்துள்ளார். பிரமுகர் கொலை சதி திட்டம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக குரல் பதிவை பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டதற்கமையவே போலீஸ் மா அதிபர் இன்று அழைக்கப்பட்டிருந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டார். ஊழலுக்கு எதிரான படையணியின் நடவடிக்கை பணிப்பாளர் நாமல் குமார் மற்றும் அந்த குற்றச்சாட்டுக்காக சந்தேக நபராக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகியோருடைய தொலைபேசி கலந்துரையாடலில் போலீஸ் மா அதிபரின் குரல் இருக்கின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காகவே போலீஸ் மா அதிபரின் குரல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பயங்கரவாத பிரிவின் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்கடி சில்வா மற்றும் ஊழலுக்கு எதிரான படையணியின் நடவடிக்கை பணிப்பாளர் நாமல் குமார் ஆகியோரின் குரல் மாதிரிகள் இதற்கு முன் பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது அவர்கள் பிளாட்டினம் விருது விழா இலங்கையின் விளையாட்டு வீர வீராங்கனைகளின் திறமைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் விழாவாகும். 2018ஆம் ஆண்டிற்கான பிளாட்டினம் விருது வழங்கும் விழா தொடர்பில் தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெற்றது. பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவை 2014ஆம் ஆண்டு பிரமாண்டமான முறையில் நடத்துவதற்கு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் நடவடிக்கை எடுத்தது. இந்த முறை பிளாட்டினம் விருது வழங்கும் விழா எதிர்வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி ரெட்மலானி ஸ்டெயின் கலையகத்தில் இடம்பெறவுள்ளது. 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை திறமைகளை வெளிப்படுத்திய விளையாட்டு வீர வீராங்கனைகளின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச மட்டத்திலான திறமைகளுக்கான அங்கீகாரத்தை வழங்கும் வகையில் இம்முறை விழா நடைபெறவுள்ளது. இந்த முறை 20 விருதுகளும் 10 பதக்கங்களும் வழங்குவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறைக்கு அளப்பரிய சேவை ஆற்றிய வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான பிளாட்டினம் விருதும் வழங்கப்பட உள்ளது. இந்த முறை பிளாட்டினம் விருது வழங்கும் விழாவிற்காக ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுடன் உலக புகழ்பெற்ற அலையன்ஸ் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. பிளாட்டினம் விருது வழங்கும் விழா தொடர்பிலான ஊடக சந்திப்பு இன்று விளையாட்டுத்துறை அமைச்சர் இடம்பெற்றது. விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெரைன் பெர்னாண்டோ, கல்வி அமைச்சின் பிரதி கல்வி பணிப்பாளர் விளையாட்டு பிரிவு அதுல விஜயவர்தன, பிளாட்டினம் விருது வழங்கும் விழா ஜூரி சபையின் தலைவர் கிஷோ அமஸ், அலியான்ஸ் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் பிரதம சந்தைப்படுத்தல் நிறைவேற்ற அதிகாரி டெனிஸ் ஹேவாகம மற்றும் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவன குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் ஆகியோர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டனர். குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சினால் நிறைவேற்ற வேண்டிய ஒரு விடயத்தை ஊடக நிறுவனம் ஒன்று நிறைவேற்றுவது தொடர்பில் நான் மகாராஜா நிறுவனத்துக்கு நன்றி கூறுகின்றேன். இலங்கையில் விளையாட்டுத்துறை அமைச்சை பொறுத்தமட்டில் 64 விளையாட்டுகள் காணப்படுகின்றன. இலங்கைக்கு அது அதிகமென நான் இன்றும் பேசினேன். இவ்வாறு காணப்படும் பொழுது சில வேளை விளையாட்டு வீரர்கள் சிரமங்களை எதிர்கொள்வர். விளையாட்டில் திறமையானவர்களை அடையாளம் காண்பதில் சிரமம் ஏற்படும். எனினும் இவ்வாறான நிறுவனங்கள் எமக்கு விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. ஊடகம் ஒன்று நாட்டுக்கு ஆற்றும் இந்த சேவையை, குறிப்பாக விளையாட்டு தொலைக்காட்சி என்ற வகையில் ஆற்றும் சேவையை விளையாட்டுத்துறை அமைச்சர் என்ற வகையில் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன், நன்றி கூறுகின்றேன். A couple of years ago, when the chairman, Mr. Raja Mahendran, spoke to me, விளையாட்டு வீரர்களை கௌரவிக்குமாறு சில வருடங்களுக்கு முன்னர் எமது தலைவர் திரு ராஜ மகேந்திரன் அவர்கள் நான் உள்ளிட்ட எனது குழுவுக்கு கூறினார். மகாராஜா நிறுவனம் எவ்வேளையிலும் திறமையானவர்களை நம்புவதனால் அந்த வேளையில் நாம் புதுமையடையவில்லை. விளையாட்டு என்பது எமது மரபணுவில் காணப்படுகின்றது. சிறந்த பங்காளர் இல்லாமல் இதனை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியாது. கொள்கை ரீதியில் முன்னிற்பவரை நம்ப வேண்டும். அதனாலேயே நான் இவ்வேளையில் அலியான்ஸ் வழங்கும் அனுசரணை ஞாபகப்படுத்துகின்றேன்.
people who stand on. When this opportunity came to us to be a part of காப்புறுதி நிறுவனமான எமக்கு இந்த சந்தர்ப்பம். மீண்டும் சந்திக்கலாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:30 பின்னிரவு பிரதான செய்திகள்.